வணக்கம் மக்களே. பைத்தியம். இன்னைக்கு சண்மு வீடியோ எடுக்கிறாங்கப்பா. நல்லா இருக்கேன். வீடியோ எடுத்து ட்ரெயின் ஆயிட்டாங்க. நான் மல்லிப்பூலாம் வந்து வச்சிருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சண்முவோட தம்பி, நான் ரொம்ப பிஸி. தம்பி ஹரிக்கு பர்த்டே. இந்த வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக வந்து நம்ம தான் எல்லாருக்கும் பர்த்டேனாலே ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணி அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்ப்போம் இல்லையா? அதனால இன்னைக்கு வந்து அவனுக்கு ஒரு செம்ம சூப்பரான ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கோம். அதான் வந்து இப்போ அவனுக்கு சர்ப்ரைஸா வந்து கொடுக்க போறோம். இது வந்து அது என்னது, ஒரு 5 months முன்னாடியே சதீஷ் வந்து வாங்கி கொடுப்போம் அப்படின்னு வந்து சொன்னா, நான் வந்து இருக்கட்டும்டா அவனோட பர்த்டே வேற வரும், ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ணா வந்து எதிர்பார்க்க மாட்டான். அப்போ போய் சும்மா இந்த கிஃப்ட்னு சொல்லி கேட்டா அது அவ்வளவா இருக்காது, நல்லா இருக்காதுல. பர்த்டேனே கொடுத்தா தானே நல்லா இருக்கும். அதனால வந்து சதீஷ்க்கு சர்ப்ரைஸ் பண்ணலைங்க பாருங்க, அப்பலாம் வந்து யோசிச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து கீழே வந்து சூப்பராக கேக்லாம் கட் பண்ணி செட் பண்ணி வச்சிருக்கோம், லைட்லாம் போட்டு வச்சிருக்கோம். தம்பி உள்ள வந்ததும் அவர் அப்படி சர்ப்ரைஸ் பண்ணி அவனோட ரியாக்ஷன் என்னன்றதை நம்ம கேப்சர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ சூப்பராக நல்லாயிருக்கும், பாருங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. ஸோ சண்முவை சர்ப்ரைஸ் பண்ணதாக இருக்கட்டும், சண்முகா அம்மா அப்பாவுக்கு வந்து வீடு வாங்கணும் இல்லையா, ஸோ வாங்கி கொடுத்தோம்ல, ஸோ அந்த சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அப்பாவுக்கு கார் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் நிறைய எல்லாத்தையுமே நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் ஒருத்தர் விடாம. இந்த மாதிரி எல்லா சர்ப்ரைஸ் பண்ணல, அதையும் சொல்லிடு. இவங்க என்ன சர்ப்ரைஸ் பண்ணது, இந்த மாதிரி எல்லா சர்ப்ரைஸ்லயுமே சர்ப்ரைஸ் ஆகிறவங்களுக்கு முன்னாடியே ஒருத்தருக்கு தெரியும்னா அது நம்ம ஹரிக்கு மட்டும் தான் தெரியும். ஈவன் இந்த வீடு மேட்ரு கூட வந்து அம்மா அப்பா நாங்கள் 3 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பர்சன் வந்து ஹரி தான். எப்பயுமே சர்ப்ரைஸ்லாம் நாங்கள் 2 பேர் தான் வந்து டிஸ்கஸ் பண்ணி இப்படி பண்ணலாமாடா, அங்கே போகலாமா இங்கே போகலாமான்னு சொல்லிட்டு எப்பயும் டிஸ்கஸ் பண்ணி தான் எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இன்னைக்கு அவனுக்கே வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். என்ன அவன் இருந்தானா கொஞ்சம் நல்லா கேமராலாம் நல்லா எடுப்பான். இங்க ஒரு துபாக்கூர் கேமராமேனை வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி நான் எடுத்ததே இல்லை உங்களுக்கு எதுவுமே. ஆல்மோஸ்ட் வந்து ஹரி ஜாயின் பண்ணி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அவன் தான் வந்து கேமரா அண்ட் எடிட்டிங்கும் பண்றான். இல்ல என்னோட தம்பி இல்ல, அதனால எல்லாமே சூப்பரா தான் பண்ணுவான். மானம் சூடு சோரணா ஈனம் எதுவுமே கிடையாது. வந்து க்ரோ பண்ணிக்கிட்டான், நல்லா கத்துக்கிட்டான். எல்லாம் என்னோட ட்ரைனிங் தான்டா. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஸோ நம்ம சேனல்ல ஹி இஸ் ஒன் ஆஃப் மெயின் பில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதனால தான் அவனுக்கு வந்து கண்டிப்பாக ஏதாவது வந்து சர்ப்ரைஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி டிசைட் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. சரி வாங்க கீழே போவோம், வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒருத்தி மட்டும் தாங்க எங்களை விட்டு போகவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்கா போல. பாருங்க மிச்சம் 5 பேரும் வந்து சேல் ஆயிட்டாங்க. இந்த மேடம் மட்டும் நான் இருந்தவங்க கூட தான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ வந்து பிறந்தப்பயே வந்து செம்ம ஆக்டிவா இருந்தால, அந்த ஒரு 1 வீக்லயே வந்து மற்ற குட்டீஸோட இவ கொஞ்சம் நல்லா ஆக்டிவா இருந்தா. நான் அப்பயே சண்முகிட்ட சொன்னேன் இவரை நம்மளே வச்சுப்போம் அப்படின்னு. பயங்கர சேட்டைங்க, ஆனா செம்ம ஆக்டிவா இருக்கா. மற்ற இதோட குண்டுலாம் இருந்தாங்க 2-3 பசங்க மேல்லாம் வந்து. ஆனா இவ வந்து ஹைப்பர் ஆக்டிவ். அவனுங்களாம் திம்பாங்க, நல்லா திங்கும் போது ஆக்டிவா இருப்பாங்க, அப்புறம் போய் படுத்துருவாங்க, இப்படிதான் இருந்தாங்க. ஆனா இவ வந்து செம்ம ஆக்டிவ். பாத்தீங்கன்னா யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே தெரியுற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. ஆனா இப்பயே சொல்லிடுறேன், இந்த ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும்தான் இருக்கு. அதுவும் மதுரை திருச்சி இந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்துல இருந்து யாராவது கேட்டீங்கன்னா வேணா வந்து கொடுக்கலாம். பட் சென்னையில இருந்துலாம் கேட்டீங்கன்னா கண்டிப்பா டெலிவரி பண்றது கஷ்டங்க. ஏன்னா நாங்க வந்து இது ஓனா பிஸ்னஸா பண்ணல, இது எங்களோட ஓன் காஜலோட பப்பீஸா அதை தான் சேல் பண்றோன்றதுனால எங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் சப்போர்ட்லாம் வந்து இல்லை. இதுக்கு மேல எங்களால் ரொம்பலாம் அலைய முடியல. நிறைய ஊருக்கு போயிட்டு வந்தோம், தருமபுரி சேலம் அங்கங்கன்னு போயிட்டு எல்லா ஊர்லேயும் டெலிவரி பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் மதுரையில் லோக்கல்லே எங்க யாருக்கு இது பண்ணால் கொஞ்சம் கம்மி ப்ரைஸுக்கு கொடுத்துடலாம் அப்படின்றதான் மைண்ட் செட். ஸோ கீழே தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே வாங்க, லேட் பண்ணாம போய் கேக்க செட் பண்ணுங்க. கம் ஆன். A few minutes later. சோ நான் காலையிலேயே போய் கேக்குமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பரா. இப்போ இந்த கேக் வாங்கி வைக்க போறோம். பாருங்க இது ஓபன் பண்ணா இவ திட்டுவா எல்லாத்துக்கு முன்னாடி. சிண்டு இறங்கியா? இறங்குடா. எப்படி ஏறி உட்கார்ந்திருக்க? ஹேர் இப்பதான் நல்லா இருக்கு. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இப்படியே வெட்டி விட்டோம்னா சூப்பரா இருக்கும். என்ன பீலிங்கா? எனக்கு தான் பீலிங்கி. நீ மொட்டை அடிச்சு இன்னொரு 6 மாசத்துக்கு இப்படி மொட்டையா தான் தெரியணும்னு இருக்கு. என்ன பண்ண?
Much, much, much later. ஓகே ஸோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், எல்லாம் ரெடியாக கற்றுங்க பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே ஹரி. என்னடா நடக்குது இங்க? ஹாப்பி பர்த்டே. எப்படி என்ன நம்ம வரதுக்கு முன்னாடி லைட் எல்லாம் போட்டு அதானே, நம்ம தானே வந்து லைட்டை போடுவோம். யோசியா, வா வா வா. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு ஹரி, ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ. சூப்பர். A few minutes later. ஹரி எத்தனாவது பர்த்டே? அதான் 23. பச்சை போய் பேசுற. ஏய், பார்க்க 28 மாதிரி இருக்கான். தேவையில்லாத கண்டென்ட். மனோஜ், நீ எத்தனை? 17. 17 தானா? ஆமாங்க. ஏடா 17 தானா? நான் இப்பதான் 12th முடிச்சிருக்கான். 18 இருக்கும்னு நினைச்சேன் நான். இந்த வருஷம் 17. அப்ப லைசென்ஸே இல்லாம வண்டி ஓட்டிட்டு இருக்க. இந்த வருஷம் 18 தான் கேஸ போடுவாங்க பாரு பார்த்துட்டு. அலாட்டாய்க்கடா. இப்ப எதுக்கு என் பக்கம் கேமரா திருப்புறீங்க? நீ வீடியோ எல்லாம் எடுக்காத, நான் வெறியா ஆயிடுவேன். சரி, ஹரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கோம், எதுவுமே பேச மாட்டான். இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் ஆடா அப்படின்னு சொல்றான். மனசுக்குள்ள நினைச்சத பேரோட சொல்றாரு. இந்த டவுட் வந்துச்சு வரும்போது, இவன் வண்டி இருந்துச்சு அங்கே நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. லாஸ்ட்டாக 12th படிக்கும்போது கேக் வெட்டினேன். அதுக்கப்புறம் இப்போ அதுக்கப்புறம் வெட்டவே இல்லையா? என்னடா சொல்ற? 12th எப்போ முடிச்ச? 12th 5 வருஷம் இருக்குமா? 5 வருஷம் 5-6 வருஷமே இருக்கும். 12th 11th வெட்டினது. அதுக்கப்புறம் பா, எவ்வளோ பெரிய விஷயத்த சண்முகம் பண்ணியிருக்காங்க. ஐயோ ஐயோ. அது என்னது ஐஸ்கிரீம் கேக் கிடைக்கல, சரி ஓகே சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தேன். அது இல்லைன்ட்டாங்க. அதனால சரி வெண்ணிலா பரவாயில்ல, தேங்க்ஸ். பரவாயில்ல காட்டான். சரி, ஹரிக்கு வந்து ஒரு gift வாங்கி வச்சிருக்கோம். அட பாவி. கிஃப்ட் சொல்லவே இல்ல. ஓபன் பண்ணு. ஃபோன் எதுக்கு ஃபோன் பேசுறதுக்கு? ஃபோன் எதுக்குடா வாங்குவாங்க? மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்னடா? OnePlus Nord. இது காலையில் தான் பார்த்தீங்களா? இந்த காலைல தான் பார்த்தீங்களாவா? எதா இல்லை கூகுள்லையா? இல்லை, ஏன்? இல்லை, ஆஃபீஸில் இந்த சர்ச்சில் ரீசெண்டில் காமிச்சிச்சு. நீ எப்படி இப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறான் பாருவன். அவள் பார்த்தியா போயிட்டு அது என்னன்னு? நான் எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன். அந்த இதில் ரீசெண்ட் நான் இது சர்ச் பண்ண வேண்டியது எதுக்கு இது வந்துச்சு இப்போ சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு. தெரியலையே, என் ஃபோனில் பண்ணது எப்படி அங்கே வந்துச்சு? சும்மா காமிச்சிருக்கோம். ஆமாம், ஒரு கம்பேரிசன் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அப்பயே கெஸ் பண்ணிட்டேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். சரி ஓகே, கேக்லாம் வந்து கட் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து திருவிழாக்கு வந்து கிளம்பியாச்சு. எஸ், திருச்சிக்கு திருவிழாவுக்கு போகிறோம். சிண்டுக்கு மொட்டையை போடுறோம். ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. என்னடா டேய், உனக்கு மொட்டையை போட்டுருவோமாடா? ஓகே, ஸோ இப்போ எல்லாரும் அப்படியே அப்பா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே வந்து காரில் போகலாம். ரைட். years later. ஓகே, நம்ம வந்து ஆட்டோல வந்து இங்க மதுரைக்கு வந்து கார்ல இருந்து கிளம்பி திருச்சிக்குமே வந்தாச்சு. 2 ஹவர்ஸ்லேயே வந்து வந்துட்டோம். 6 மணிக்கு கிளம்பணும், 8 மணிக்கு இங்கே வந்து வந்தாச்சு. இப்போ நம்ம 3 டேஸ் வந்து இங்கே இருக்க போகிறோம்ல. ஸோ அதுக்கு வந்து ரூம் வந்து சதீஷும் மாமாவும் வந்து போட்டுட்ருக்காங்க. ரூம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ்லாம் ஏற்றி உள்ளே வச்சுட்டு சாப்பிட போனோம். ஸோ இன்னைக்கு ஹரி பர்த்டே மதியானத்துல இருந்து நைட்டு வரைய இப்படிதான் வந்து போயிருக்கு. அவங்க ரூம் போட்டதுக்கப்புறம் நம்ம லக்கேஜ் இறக்கிட்டு நான் வந்து உங்களுக்கு ரூம் வந்து காட்டுறேன். செம்மையா தூக்கம் வருது. அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் துவங்கலேண்டா. போய் நல்லா வந்து சாப்பிட்டுட்டு வெளியே சாப்பிட்டுட்டு வந்து அவங்க போட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம போய் ரூமை பார்க்கலாம்.
ரூமுக்கு வந்தாச்சு. வந்தோடனே சார் பாருங்க டிவியை போட்டு மேட்ச் தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னாச்சு, மேட்ச்ல எவ்வளவு பால் அடிச்சிருக்காங்க, வின் ஆயிருவாங்களா? வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? இங்க பாருங்க என் பிள்ளைய அங்க வச்சிருக்க போனை எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹலோ பேசு, அப்பா கிட்ட பேசு. ஹலோ ஹலோ, நான் வருத்தமில்லா வாலிபர் சங்க தலைவர் கைப்பிள்ள பேசுறேன். யார் பேசுறது? ஓகே நான் இங்க இருக்கேன். ஓகே தாத்தா அப்பாய் சொல்லிட்டு இருக்காது பாருங்க. போன வருஷம் இங்கே திருவிழாவுக்கு வந்தப்போ நாங்கள் வந்து இந்த ரூம் தான் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதே ஹோட்டல்லே வந்து ரூம் போட்டாச்சு. இங்கே வந்து கபோர்டு, எப்பயுமே நாங்கள் வந்து இந்த கபோர்டுக்குள்ளேயே வந்து வைக்க மாட்டோம் எதையும். இங்கே பாருங்கள் பக்கேஜ் எல்லாம் அப்படியே கீழே தான் வைப்போம். ஏன்னா அது ஒவ்வொரு தடவையும் வந்து திறந்து எடுத்துகிட்டே இருக்கணும். சரி ஓகே செல்லக்குட்டீஸ், அவ்வளோதான். ரூம் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. ரூம் வந்து பிடிக்கல. இப்போ அத்தையும் மாமாவும் வந்து டிஃபன் வாங்க வந்து கடைக்கு போயிருக்காங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்க வேண்டியதான். இதுக்கு அடுத்த vlog வந்து நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னா எங்கள் கோவில் திருவிழா, அதுக்கப்புறம் சிண்டுவோட காது குத்து ஃபங்க்ஷன். அது வந்து நாளை கழிச்சு தான், நாளைக்கு திருவிழா, நாளை கழிச்சு சிண்டுக்கு வந்து காது குத்துறோம். ஸோ இந்த vlog பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. எங்கள் 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஹரிக்கு வந்து ஃபோன் வாங்கி கொடுத்தது எப்படி இருந்துச்சு அந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.